ஓம் நம சிவாய. ஓம் வாராகி அன்னையே போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு விளக்கேற்று முறை, தீபம் ஏற்றுவதில் உள்ள சந்தேகங்களும் அதற்கான பலன்களையும் இப்போ பார்க்கலாம். எப்பொழுதுமே நம்ம வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு நம் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். எந்த நாளில் விளக்கேற்றலாம், எந்த நேரம், திசை, திரி, எண்ணெய், இப்படி அனைத்திலும் பலவிதமான சந்தேகங்கள் அனைவருக்குமே இருக்கும். இந்த சந்தேகங்களுக்கு முழு விளக்கம் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாங்க. விளக்கேற்ற உகந்த நேரமாக சொல்லப்படுறது பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றுவது மிக மிக நல்லது. பிரம்ம முகூர்த்தத்தில் நம் வீட்டில் அனைத்து தெய்வங்களும் தேவர்களும் வாசம் செய்கிறாங்க. பிரம்ம முகூர்த்த நேரங்கிறது அதிகாலை 3 மணி தொடங்கி 5:30 மணிக்குள்ளே உள்ள காலம்தான். அதிகாலையிலே விளக்கேற்ற முடியலைனாலும் குறைந்தபட்சம் 6 மணிக்குள்ளே நீங்கள் விளக்கேற்றலாம். காலை மாலை 2 வேளையும் வீட்டில் விளக்கேற்றுவது நல்லது. காலையில் சூரிய உதயத்திற்கு முன்பு, மாலையில் சூரிய மறைவிற்கு பின்பு விளக்கேற்ற வேண்டும். எத்தனை முகம் விளக்கேற்றலாம், அதனால் என்ன பலன்கள் கிடைக்குங்கிறத பார்க்கலாம். ஒரு முகம் விளக்கேற்றினால் நல் பலன்களை கொடுக்கும். 2 முகம் விளக்கேற்றினால் குடும்ப ஒற்றுமை கிடைக்கும். 3 முகம் ஏற்றினால் நம் குழந்தைகள் தொடர்பான இன்பங்கள், மகிழ்ச்சியை நமக்கு தரும். 4 முகம் ஏற்றினால் அஷ்டலட்சுமிகளின் அருளோடு சர்வ நலன்களும் நமக்கு கிடைக்கும். 5 முகம் ஏற்றும் பொழுது வீட்டில் செல்வம் எப்போதும் செழித்து கொண்டே இருக்கும். எத்தனை விளக்குகள் ஏற்றலாங்கிறத பார்க்கலாம். செல்வ வளங்கள் சேர 5 முக விளக்கு ஏற்ற வேண்டும். குத்து விளக்கு ஏற்றும்போது ஒரு விளக்காக ஏற்ற முடியாது, அதனால் 2 விளக்காக தான் நம்ம ஏற்றணும். அப்போ பார்த்தீங்கன்னா 10 தீபம்னு கணக்காயிடும். அப்படி ஏற்றுறதும் தவறு இல்லை. ஆனால் டெய்லியுமே நம்மளால் 2 குத்து விளக்கை ஏற்ற முடிஞ்சால் நீங்கள் ஏற்றலாம். இல்லை காமாட்சி விளக்கு, அது ஒரு விளக்கு போதுங்க. காமாட்சி விளக்கோட ஒரு அகல் விளக்கு சேர்த்து நீங்கள் ஏற்றலாம். ஒரு குறிப்பிட்ட தெய்வத்திற்குன்னு நீங்கள் ஒரு விளக்கு வச்சுருப்பீங்க, வெள்ளி விளக்கு வச்சுருப்பீங்க, இதெல்லாமே நீங்கள் ஏற்றலாம். ஆனால் எல்லாமே 2 விளக்காக ஏற்றுவது சரியானது. காமாட்சி விளக்கு ஒரு அகல் விளக்குன்னு ஏற்றும் பொழுது நமக்கு 2 அடிப்படையில் வருது. 2ற்கு மேற்பட்ட விளக்கும் நீங்கள் ஏற்றலாம், அது விசேஷ பலன்களை கொடுக்கும். ஆனால் ஒற்றைப்படையில் விளக்கு ஏற்றக்கூடாது. விளக்கு ஏற்றக்கூடிய திசைகள், ஏற்றக்கூடாத திசைகள் பார்க்கலாங்க. கிழக்கு பக்கம் நம்ம கிழக்கு திசை நோக்கி ஏற்றணும்னா துன்பம் அனைத்துமே நீங்கும். மேற்கு திசை நோக்கி நம்ம ஏற்றணும்னா கடன்களையும் தோஷங்களையும் நீக்கும். வடக்கு திசை நோக்கி ஏற்றினோம் அப்படின்னா செல்வம், ஞானம், அறிவு கிடைக்கும். ஆனால் எப்பொழுதும் தெற்கு திசை மட்டும் ஏற்றவே கூடாது. தெற்கு திசை நோக்கி தீபம் ஏற்றக்கூடாது. விளக்கு ஏற்ற பயன்படுத்த வேண்டிய திரிகளும் அவற்றின் பயன்களையும் பார்க்கலாங்க. பஞ்ச திரியில ஏற்றினோம்னா சகல நன்மைகளும் கிடைக்கும். குடும்ப ஒற்றுமை மேலோங்கும். வெள்ளை துணி திரியில ஏற்றணும் அப்படின்னாக்கா எல்லா வகையான நற்பலன்களையும் தர்ம பலன்களையும் நம்ம பெறலாம். மஞ்சள் துணித்திரி அம்பாளின் கருணை நமக்கு கிடைத்து மன தைரியம் தரும். சிகப்பு துணித்திரி நாள்பட்ட, அதாவது தடைப்பட்ட திருமணங்களை நடத்தி கொடுக்கும். செவ்வாய் தோஷத்தை நீக்கும். முருகனோட அருள் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்க செய்யும். வாழைத்தண்டு திரி ஏற்றினால் புத்திர பாக்கியம் கொடுக்கும். தெய்வ குற்றம் இருந்தாலும் நீக்கிடும். முன்னோர்களின் சாபம் நீங்கிறதுக்கும் தீய சக்தி நம்ம வீட்டில் நெருங்காமல் இருக்கிறதுக்கும் இது உதவும். தாமரை தண்டு திரி ஏற்றுவது செல்வ வளத்தை பெருக்கிறதோட நம்முடைய முன்ஜென்ம பாவங்களையும் வினைகளையும் நீக்கி நன்மைகளை கொடுக்கும். திரிகளை வீட்டிலேயே தயாரிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா, விசேஷ பூஜைகளுக்காக நீங்கள் தயாரிக்கலாம். நீங்கள் எந்த நிற துணியை நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அதில் பன்னீரை நனைச்சி காய வச்சு அதை திரி மாதிரி திரித்து நீங்கள் விளக்கேற்றலாம். வெள்ளை நிற திரிகளையும் நீங்கள் பயன்படுத்தலாம். நீங்களே தயாரிச்சிங்க அப்படின்னாக்கா பன்னீரில் வச்சு முழுகி காய வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். எந்தெந்த விளக்கிற்கு என்னென்ன பலன் அப்படின்னு பார்க்கலாங்க. மண் விளக்கு, அகல் விளக்குக்கெலாம் மண் விளக்கு சகல விதமான நன்மைகளையுமே நமக்கு தரும். வெண்கல விளக்கு தோஷத்தை போக்கும், ஆரோக்கியத்தை கொடுக்கும். செம்பு விளக்கு மனசில் அமைதியையும் வீட்டில் அமைதியான சூழலையும் ஏற்படுத்தும். பித்தளை விளக்கு நமக்கு குடும்ப ஒற்றுமை மேலோங்கும். வெள்ளி விளக்கு நம்ம வீட்டில் மனதிலும் அமைதியை ஏற்படுத்தி மகாலட்சுமி அருளை நிறைவாக நமக்கு கொடுக்கும். தங்க விளக்கு ஏற்றணும்னா ஆயுளை நீட்டிக்கும். பஞ்சலோக விளக்கு ஏற்றணும்னா தேச வசியத்தை நமக்கு உண்டாக்கும். இரும்பு விளக்கு ஏற்றினோம் சனி பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து நம்மளை காப்பாற்றும். விளக்கேற்ற
உகந்த எண்ணெய் எது, அவற்றின் பலன்கள் என்னன்னு பார்க்கலாம். பஞ்சக்கூட்டு எண்ணெய், நெய், நல்லெண்ணெய் இதெல்லாம் பயன்படுத்தி விளக்கேற்றலாம். ஒருபோதும் கடலை எண்ணெய் பயன்படுத்தி விளக்கேற்றவே கூடாது. நெய் நமக்கு செல்வ வளத்தை பெருக்கும், நினைத்ததெல்லாம் நிறைவேற்றி கொடுக்கும். நல்லெண்ணெய் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். விளக்கெண்ணெய் நமக்கு உச்சி புகழ ஏற்படுத்தும். நமக்கு எங்கே போனாலும் புகழ உண்டாக்கும். தேங்காய் எண்ணெய் வசியத்தை பெற்றுக் கொடுக்கும். பணவசியம் அந்த மாதிரி எல்லாத்தையுமே பெற்றுக் கொடுக்கும். இலுப்பெண்ணெய் சகல காரிய சித்தியும் நமக்கு கிடைக்கிறதுக்கு இலுப்பெண்ணெய் ஊற்றி பயன்படுத்தலாம், விளக்கேற்றலாம். இது கடன் பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுக்கும். வேப்பெண்ணெயை வச்சு ஏற்றணும் அப்படின்னா கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பாங்க. பஞ்சக்கூட்டு எண்ணெய்ங்கிறது அனைத்து தெய்வங்களின் அருளையும் குலதெய்வத்தின் அருளையும் நமக்கு பெற்றுக் கொடுக்கும். விளக்கேற்றுவதில் எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு விளக்கிற்கு பயன்படுத்தின எண்ணெயை மற்றொரு விளக்கிற்கு பயன்படுத்தக்கூடாது. விளக்கை சுத்தம் செய்யும் பொழுது நம்ம அந்த விளக்கில் உள்ள எண்ணெயை எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அதை திரும்ப நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. 2 நாட்கள் எரிந்ததுக்கு அப்புறம் அந்த விளக்கை சுத்தம் செய்ய வேணும்னா அதில் இருக்கக்கூடிய எண்ணெயை நீங்கள் என்ன பண்ணணும், கீழே யார் போகாத கால்படாத இடத்துல நீங்கள் ஊற்றிடலாம். விளக்கை சுத்தம் செஞ்சதுக்கு அப்புறம் புதுசாக எண்ணெய் விட்டு திரி போட்டு விளக்கேற்றிக்கோங்க. எப்பொழுதுமே ஒரு தடவை விளக்கு எண்ணெய் ஊற்றிட்டீங்க, திரும்ப நீங்கள் கழுவ போகிறீங்கன்னா அந்த எண்ணெயை நீங்கள் திரும்பி ஊற்றாதீங்க. அதனால் அதுக்கு ஏற்றவாறு எண்ணெய் ஊற்றி நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. எந்த நாட்களில் விளக்கை சுத்தம் செய்யணும் அப்படின்னாக்கா, வெள்ளி செவ்வாயை தவிர மற்ற நாட்களில் நீங்கள் விளக்கை சுத்தம் பண்ணிக்கலாம். முதல் நாள் விளக்கேற்றினதுக்கு அப்புறம் அடுத்த நாள் திரி நுனியில் கறி இருக்கும் இல்லையா, அதை மட்டும் நீக்கிட்டு நீங்கள் அதே திரியை வேணால் பயன்படுத்திக்கலாம். புது திரியை மாற்றணும்னு அவசியம் கிடையாது. முதல் நாள் விளக்கேற்றி புது திரி போட்டிருந்தா நான் அதுக்காக சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் திரியை வெறும் கையாலெல்லாம் தூண்டக்கூடாது. ஏதாவது ஒரு பூவோட காம்பு இல்லை தீக்குச்சி அதை பயன்படுத்தி நீங்கள் திரியை தூண்டலாம். இல்லைன்னா விளக்கு தூண்டு திரின்னு இப்போ கடையிலலாம் விற்கிது, அதை விட வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கையால் மட்டும் நீங்கள் தூண்டி விடக்கூடாது. விளக்கை எப்படி மலையேற்றுவது, அதாவது குளிர வைப்பதுங்கிறத பார்க்கலாம். தூண்டு திரியை பயன்படுத்தி திரியை பின்னோக்கி இழுத்து நம்ம விளக்க மலையேற்றலாம். அப்படி இல்லைன்னா பூவை பயன்படுத்தி நம்ம விளக்க மலையேற்றலாம். ஆனால் வாயால் ஊதி கையை வச்சு அந்த மாதிரிலாம் விளக்க குளிர வைக்கவே கூடாது. ஆண்கள் விளக்கேற்றலாமா அப்படின்னா தாராளமாக விளக்கேற்றலாம். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என யார் வேணுமானாலும் விளக்கேற்றலாம். எந்த இடத்துல முதல்ல தீபம் ஃபஸ்ட்டு ஏற்றணும் அப்படின்னாக்கா, வீட்டில் நிலைவாசலில் முதல்ல தீபம் ஏற்றினதுக்கு அப்புறம் தான் பூஜை அறையில் ஏற்றணும். உள்ளே ஏற்றினதுக்கப்புறம் தீபத்தை வெளில கொண்டுட்டு போகக்கூடாது. வெளியில் தீபம் ஏற்றினதுக்கப்புறம் நம்ம உள்ளே எடுத்துகிட்டு தீபம் ஏற்றலாம். தீபம் எவ்வளோ நேரம் இருக்கணும் அப்படின்னாக்கா 30 நிமிஷம் குறைஞ்சபட்சம் இருக்கலாம். அதுக்கப்புறம் எரிய வைக்கிறது அது உங்களோட வசதி பொறுத்தது. ஆனால் ஒரு 30 நிமிஷமாவது தீபத்தை எரிய விடணும் வீட்டில். தினமும் விளக்கேற்றலாமா அப்படின்னா வெள்ளி செவ்வாய் மட்டும்தான் விளக்கேற்றணுமா அப்படிலாம் கிடையாது. எல்லா நாளும் தினமும் விளக்கேற்றலாம். காலை மாலை விளக்கேற்றுவது நமக்கு நம் வீட்டில் செல்வ செழிப்பை உண்டாக்கும். நம் வீட்டில் செல்வ செழிப்போடு மகாலட்சுமி அன்னையின் ஆசீர்வாதம் எப்பொழுதும் நமக்கு இருக்கணும் அப்படின்னா காலை மாலை 2 வேளையும் விளக்கேற்றுறத பழக்கமாக வச்சுக்கணும். கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வாராகி அன்னையின் அருளோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ செழிப்போடு எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. நன்றி.